மக்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பல அரசு திட்டங்கள் வீடியோக்களா பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டமானது 60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த திட்டம். அதனால உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ கண்டிப்பா அனுப்புங்க. பல பேருக்கு இந்த திட்டமானது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்தோட பெயர் பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா. இந்த திட்டமானது 2017 தொடங்கிட்டாங்க. ஆனா பல பேருக்கு விழிப்புணர்வு இல்லாதனாலதான் நம்ம வீடியோ திருப்பி பண்றோம். ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு அரசு வேலையில இருக்கவங்களுக்கு பென்ஷன் வரலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனா கூட பென்ஷன் வராத நபர்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், வேலைக்கு போகாம இந்த அமைப்பு சாரா தொழில இருந்தவங்களா இருக்கலாம். அவங்கள போல எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய வகையில மத்திய அரசாங்கமானது இந்த வய வந்தன யோஜனா திட்டத்தை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துல உங்களுக்கு இணையம்னா குறைஞ்சபட்சம் 60 வயசுங்க. அதிகபட்சமா வயசு நிர்ணயமே கிடையாது. 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம். எந்த ஏஜ்ல இருந்தாலும் இந்த ஸ்கீம்ல நீங்க இணையலாமுங்க. இந்த பென்ஷன் திட்டம் எல்ஐசி மூலியமா அரசாங்கம் நடத்திட்டு வராங்க. ஸோ எந்த வகையான ஐயமும் இருக்காது. அரசு நடத்துறதுனால இந்த திட்டத்துல நீங்க கண்டிப்பா இணைஞ்சு பயன்பெறலாம். இந்த திட்டத்துடைய வரம்பு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு தாங்க. 10 ஆண்டுக்கு இந்த திட்டம் நிறைவடைஞ்சிடும். இந்த திட்டத்தில் நீங்க இணையறது மூலியமா மாதம் 1000 10,000 15,000 வரையும் வாங்கலாம். உதாரணத்துக்கு நீங்க கொள்முதல் பணமா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வரும். இதுவே அதிகபட்சமா 15 லட்சம் வரையும் இதுல நீங்க கொள்முதல் விலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த பென்ஷன் திட்டத்துல 15 லட்சம் பண்ணீங்கன்னா மாதம் 10,000 15,000 வருங்க. இந்த திட்டத்துல நீங்க கொடுக்கக்கூடிய முதலீடுக்கு 7.4% அளவுக்கு வட்டி விகிதம் அளவுக்கு உங்களுக்கு வரும். 10 ஆண்டு முடிஞ்ச உடனே நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணீங்க, எவ்வளவு தூரம் கட்டினீங்களோ அந்த பணத்தை எடுத்துட்டு வட்டியும் சேர்த்து தான் தருவாங்க. ஸோ ஒரு சூப்பரான திட்டம்னு சொல்லலாம். மாதம் மாதம் முதியோர்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அத்தியாவசிய செலவுகளுக்கு இந்த திட்டமானது ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டத்துல நீங்க மாதம் மாதம் பணம் எடுத்துக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம், இல்ல இயர்லி எடுத்துக்கலாம். அதாவது குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி நீங்க எப்படி வேணுமோ அந்த வகையில நீங்க வட்டி பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். இந்த திட்டத்துல நீங்க இப்ப 10 வருஷத்துக்கு இணைஞ்சிருக்கீங்க. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால், அதாவது லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க லோன் எடுத்துக்கலாம். நீங்க கட்டின பணத்துல 75% லோன் தருவாங்க. அதனால ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம். அடுத்ததா நீங்க இந்த திட்டத்துல இணைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு சூழல்ல இறந்துட்டீங்கன்னா நீங்க யார நாமினியா இந்த பென்ஷன் திட்டத்துல இணைச்சீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போகும். அதனால பணம் பாதியில போயிடுமோங்கிற பயம்லாம் தேவையில்ல. நாமினியா நீங்க யாரை கொடுத்தீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துரும். அதாவது திருப்பி சொல்றேன், நீங்க பண்ண டெபாசிட் பணம் தான் அவங்களுக்கு போய் சேருமே தவிர்த்து இந்த திட்டத்துல அவங்க இணைஞ்சு கண்டினியூ பண்றதுக்குரிய ஆப்ஷன் கிடையாது. இந்த திட்டத்துல நீங்க எப்படி இணையலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 வழியில இணையலாம். ஒன்னு ஆன்லைன்ல இணையலாம். நான் அதுக்கு ஒரு வெப்சைட் லிங்கை கீழே கமெண்ட்ல தரேன். ஆஃப்லைன்லயும் இணையலாம். ஆஃப்லைன்ல இணையணும்னா நீங்க எல்ஐசி ஆபீஸ் பக்கத்துல எங்க இருக்கோ அங்க போனீங்கன்னா டீட்டெயில் சொன்னீங்கன்னா அவங்க மற்ற விஷயங்களை சொல்லி நீங்க அங்கேயே இணைஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எலெக்ஷன் கார்டு, பேங்க் உடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அது இல்லாம நீங்க உங்களுடைய வயது வரம்பு சான்று, வயது சான்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சர்டிபிகேட்டை விஓ ஆபீஸ்லயோ இல்ல தாலுகா ஆபீஸ்லயோ வாங்கி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த திட்டத்துல நீங்க இணைஞ்சிடலாம். கூடுதலா இந்த திட்டத்துல நீங்க பாதியிலேயே எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வெளில வரணும்னாலும் வெளியில வரலாம். நீங்க பண்ண டெபாசிட் பணத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க. மீண்டும் சொல்றேங்க, இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யறது 1,50,000 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரையும் உண்டு. 15 லட்சத்துக்கு மேல உங்களால முதலீடு செய்ய முடியாது. கூடுதலா நீங்க எவ்வளவு டெபாசிட், எவ்வளவு முதலீடு பண்ணா எவ்வளவு உங்களுக்கு வட்டி விகிதம், எத்தனை ஆண்டுக்கு அப்படிங்கறது எல்லாமே அட்டவணையில நான் காட்டுறேன். இந்த டேபிளை பார்த்துக்கோங்க. வயதான காலகட்டத்துல அன்றாட செலவுகளுக்கு இந்த திட்டமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம். பென்ஷன் திட்டம் ஏஜ்டு பர்சனுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு இல்லை அப்படின்னு பல பேர் என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்கள போல உங்களுக்கு இந்த திட்டமானது ஒரு நம்பகமான திட்டம். ஸோ இந்த திட்டத்தை நீங்க கண்டிப்பா இணைஞ்சுவாங்க. நண்பர்களே, இந்த திட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இல்லாம உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இல்ல உறவினர்களோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல பேர் இந்த திட்டத்தில் இணைவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு அரசு திட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.